சென்னையில் வணிக சிலிண்டரின் விலை ரூபாய் 30.50 குறைக்கப்பட்டு 1930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கச்சா எண்ணெய் விலை உயரும்போது சமையல் எரிவாயு உருளையின் விலை உயர்வது பொதுவானது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு உருளையின் விலையை மாற்றி அமைத்து வருகின்றன. இதன்படி நிகழாண்டு ஏப்ரல் மாதத்திற்கான எரிவாயு உருளையின் விலை இன்று மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. மோடியின் பெயரை மாற்றி இனி அவரை மிஸ்டர் 29 காசு என்றுதான் அழைக்க வேண்டும் என்று விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழகத்திலிருந்து ஒவ்வொருவரும் ஜிஎஸ்டி வரியாக ரூபாய் செலுத்துகிறோம். ஆனால் நாம் ரூபாய் செலுத்தினால் மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு வருவது 29 காசுகள் மட்டுமே. ஆனால் பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கிறார் மோடி. குஜராத்தில் வெள்ளம் வந்தபோது அடுத்த நாளே அங்கு சென்று இழப்பீடு வழங்கினார். தமிழகம் மிக்ஜாம் புயலால் பாதிப்புக்கு உள்ளான போது மக்களுக்கு இழப்பீடு வழங்க பிரதமரிடம் 37,000 கோடி ரூபாய் தரும்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டார். ஆனால் மத்திய அரசு காசு கூட தராத நிலையில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 6,000 ரூபாயை முதலமைச்சர் உடனே வழங்கினார் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழக தேர்தல் களத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆண் வாக்காளர்களை காட்டிலும் பெண் வாக்காளர்களின் ஆதிக்கமே மேலோங்கி இருந்தும் வருகிறது. ஆனால் வேட்பாளர்களின் எண்ணிக்கையோ ஆண்களுடன் ஒப்பிடும்போது 10% கூட தொட முடியாத நிலை தொடர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் நான் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காமல் செய்தவர்களுக்கு நன்றி என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். மேலும் 5 ஆண்டுகளில் திருச்சி தொகுதியில் அவர் ஆற்றிய பணிகளை பட்டியலிட்டுள்ளார். அதன்படி தற்போது நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் நான் மீண்டும் போட்டியிட விரும்பியவர்களுக்கும் என் வாய்ப்புக்காக உதவிட முயன்றவர்களுக்கும் மக்களவை உறுப்பினராக நான் தொடரக்கூடாதென இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காமல் போக முயன்றவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி என்றும் தெரிவித்துள்ளார். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் திருச்சி மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் துரை வைகோவுக்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்து திருநாவுக்கரசர் எதுவும் குறிப்பிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் தினசரி மின் நுகர்வு 426.439 மில்லியன் யூனிட்டாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மாநிலத்தின் உச்சபட்ச மின் நுகர்வும் அதிகரித்து வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றியுள்ளது என்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு தெரிவித்துள்ளார். மேலும் இண்டி கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். வட இந்திய பகுதிகளிலும் இண்டி கூட்டணிக்கு ஆதரவு பெருகியுள்ளதால் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நாடு முழுவதும் நடத்திய பாத யாத்திரை மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. அது இந்த தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும். தமிழகத்தை பொறுத்தமட்டில் பிரதமர் நரேந்திர மோடியை விட ராகுல் காந்திக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகம் என்றும் பிரதமர் மோடிக்கு தோல்வி பயம் ஏற்பட்டுள்ளதால் எங்களது கூட்டணி கட்சியின் முதல்வர்களை சிறையில் அடைத்து வருகிறார் என்றும் தங்கபாலு கூறியுள்ளார். மேலும் இதற்கு மக்கள் நிச்சயம் பதிலளிப்பார்கள் என்றும் மோடி தலைமையிலான பாஜக அரசு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் KV தங்கபாலு பேசியுள்ளார். தமிழகத்தில் குடியிருப்பு பகுதிகளில் பரவும் சின்னம்மை காய்ச்சல் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களே நேரடியாக தகவல் அளித்து வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. திருச்சியில் இருந்து பகத் கி கோதி செல்லும் ஹம்சாஃபர் வாராந்திர விரைவு ரயில் மே 11ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படும் என்று தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போபால் ரயில்வே கோட்டத்தில் ரயில்வே பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்படுவதால் அந்த வழியாக செல்லும் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் துணை நிற்கும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் ஜல்பைகுரி மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் சூறாவளியில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாத நிலவரப்படி நாட்டின் 443 உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான செலவினம் 4.92 லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
ஊழலுக்கு எதிராக பெரும் போரை மேற்கொண்டு வருகிறேன். ஊழல்வாதிகள் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் நடவடிக்கை பாயும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவருமான ஹேமந்த் சோரன் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்ட நிலையில், டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அண்மையில் கைதான நிலையில், எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இவ்விரு தலைவர்களின் கைது நடவடிக்கையை அக்கூட்டணி கடுமையாக விமர்சித்து வருகிறது. இருவருக்கும் ஆதரவு தெரிவித்தும் டெல்லியில் இண்டி கூட்டணியின் கூட்டமும் நடைபெற்றது. இந்த சூழலில்தான் பிரதமர் நரேந்திர மோடி இவ்வாறு பேசியுள்ளார். கோவா மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்திற்கு டெல்லி கலால் கொள்கை ஊழலில் பெறப்பட்ட லஞ்ச பணத்திலிருந்து 45 கோடி ரூபாயை ஆம் ஆத்மி பயன்படுத்தியிருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது.